வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கின் கல்வி நிலைமை பின்தங்களுக்கு வெளியான முக்கிய காரணம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமை ரத்து குறித்து ஐநாவில் முறைப்பாடு. ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் எச்சரிக்கை. நாமலை சிறையில் அடைக்கும் முயற்சியில் ரணில் மற்றும் மைத்திரி. அரசியல் ரீதியாக வழக்குகளை எதிர்கொள்ளும் நாமல். இந்தியா இலங்கையில் திட்டமிட்டு அளிக்கப்படும் தமிழர்கள். சீமான் வெளிப்படை கருத்து. ஈரானின் பாதுகாப்பு கட்டமைப்பில் முக்கிய மாற்றம். அதிரடியாக எடுக்கப்பட்டுள்ள முடிவு. தொடர்பான விரிவான செய்திகள். வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணமாக இருப்பதாக ஸ்ரீலங்காவின் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலின் போது ஆசிரியர்கள் அதிபர்கள் பற்றாக்குறை பிரச்சினைகள் தொடர்பில் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள், அதிபர் தொழிற்சங்கங்கள், கல்வி நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் பாடசாலை மட்டங்களில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அதிபர்கள் சிலரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இக்கருத்துக்களை செவிமடுத்த பிரதமர் ஆசிரியர் நியமனங்கள் கடந்த 5 வருடங்களாக நியமிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவ்வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணம் எனவும் விரைவில் இதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என எண்ணுவதாக தெரிவித்ததோடு அதன் பின்னர் ஆசிரியர் நியமனங்களை வழங்க எண்ணியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட கல்விசார் திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருந்தது. இலங்கைக்கு டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்கும் கருத்திட்டத்திற்கு தரவு பாதுகாப்பு சட்டம் தடையாக இருப்பதாக இந்திய நிறுவனம் குறிப்பிட்டதை தொடர்ந்து அந்த சட்டத்தை திருத்தம் செய்யும் யோசனையை இன்னும் 1 மாத காலத்திற்குள் கொண்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இந்திய நிறுவனத்திற்கு வாக்குறுதி அளித்துள்ளது. இந்தியாவின் தேவைக்கமைய நாட்டின் சட்டத்தை எவ்வாறு திருத்தம் செய்ய முடியும் எனவும் இந்த திருத்த யோசனைக்கு எத்தனை பேர் ஆதரவளிப்பார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையின் டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்கும் கருத்திட்டத்தை அரசாங்கம் இந்திய நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளதாகவும் டிஜிட்டல் அடையாள அட்டை கருத்திட்டத்திற்கான சகல பணிகளையும் தேசிய அடையாள அட்டை திணைக்களம் முன்னெடுத்து அப்பணிகளை நிறைவுறும் தருவாயில் உள்ள நிலையில் அரசாங்கம் இந்தியாவிற்கு இந்த திட்டத்தை வழங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள தரவு பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் டிஜிட்டல் அடையாள அட்டை உருவாக்கத்திற்கான பணிகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலை காணப்படுவதாக இந்திய நிறுவன பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருண தனபால இன்னும் 1.5 மாத காலத்திற்குள் தரப்பு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் செய்யும் யோசனை முன்வைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் தேவைக்கமைய நாட்டின் சட்டத்தை எவ்வாறு திருத்தம் செய்ய முடியும் எனவும் இந்த திருத்த யோசனைக்கு எத்தனை பேர் ஆதரவளிப்பார்கள் என்பதை அவதானிப்பதாகவும் நாட்டு மக்கள் இவ்விடயத்தில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் பௌத்த விவகார ஆணையாளர் நாயகமாக பணியாற்றிய பிரேமஸ்ரீ ரத்நாயக்கவின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் புத்த சாசன மத மற்றும் கலாசார விவகார பிரதி அமைச்சர் கமகதர திசாநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவின் பேரில் இந்த இடைநிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பௌத்த விவகார ஆணையாளர் நாயகத்தின் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்க கூடுதல் ஆணையாளராக உள்ள கசுன் வெல்லஹேவா நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2024 ஜனவரி மாதம் பிரேமஸ்ரீ ரத்நாயக்க பௌத்த விவகார ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பணியிடை நீக்கம் எதனால் மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தனக்கெதிரான வழக்குகளில் 100%மானவை மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனினும் அவர்களில் யாரையும் தான் வெறுக்கவில்லை எனவும் அரசியல் ரீதியாக அரசியல் வழக்குகளை எதிர்கொள்வேன் என அவர் தெரிவித்துள்ளார். தங்களை சிறையில் அடைக்க முயற்சிப்பவர்கள் இருக்கலாம், தாங்கள் அவர்களை வெறுக்க மாட்டோம் எனவும் அவ்வாறு செய்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கவுடன் அரசாங்கத்தை அமைத்திருக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியாக அரசியல் வழக்குகளை எதிர்கொள்வோம் எனவும், ஆனால் தாங்கள் அதை வெறுப்புடன் எதிர்கொள்ளப் போவதில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் சில அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு மற்றவர்களுடன் பேசுவதில் சிக்கல் உள்ளதாகவும், எனினும் தங்களுக்கு அப்படியானதொரு நிலை இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமை ரத்து செய்யப்படுவது குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமையை ரத்து செய்ய முயற்சிக்கும் நடவடிக்கைக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பிரதான பங்குதாரரான ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. இந்த ஒன்றியத்தின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரேமஸ்ரீ மானகே இதுகுறித்து கருத்து வெளியிட்டார். ஓய்வூதியத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மாகாண சபை உறுப்பினர்கள் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை ஜேவிபி அநீதியாக பெற்ற ஊதியங்களை திரும்ப வழங்குமாறு கோர வேண்டிய நிலைமை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 500 உறுப்பினர்கள் இணைந்துள்ள இந்த ஒன்றியம் மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் பெரும்பாலான ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வேறு எந்த வருமான மூலமும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளது. ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் மன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. பல ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் தற்போது வயோதிப நிலையில் அல்லது நோயுற்ற நிலையில் உள்ளனர். மேலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அல்லது வணிகத்தில் ஈடுபடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை எனவும் ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய ஓய்வூதியம் கூட தங்கள் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லாத நிலையில் இந்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வது மிகவும் அநீதியானது என ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு கவனம் செலுத்தி வருகின்றது. யாழ் பருத்தித்துறையில் காணாமல் போன தனிநபர்கள் குறித்து விசாரிக்க சென்ற குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளை கடற்படை புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் பின்தொடர்ந்து வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். பருத்தித்துறையில் காணாமல் போன தனிநபர்கள் தொடர்பில் விசாரணைக்கு சென்றபோதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கடற்படையினர் 2 மோட்டார் சைக்கிள்களில் 4 நபர்கள் அவர்களை பின்தொடர்ந்ததாகவும் இவர்களை நிறுத்தி சோதனை செய்ததில் கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன் அடிப்படையில் பின்தொடர்ந்த கடற்படை புலனாய்வு அதிகாரிகளிடம் விசாரணை செய்தபோது குற்றப்புலனாய்வு பிரிவினரை பின்தொடருமாறு கடற்படை புலனாய்வு பிரிவின் லெப்டினன்ட் கமாண்டர் உத்தரவு பிறப்பித்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நீண்ட காலமாக ஹெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து 90 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல் நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட இருவரும் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த
மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கொழும்பிலிருந்து காலியூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்தியாவை 5 ஆண்டுகளில் மிகச்சிறந்த நாடாக மாற்றுவேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தேனி முந்தல் அருகே அடவுபாறையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தமிழர்களை குண்டு போட்டு கொன்றார்கள், அது இனப்படுகொலை. இங்கு குடிக்க வைத்துக் கொள்கின்றார்கள், இதுவும் இனப்படுகொலை என சீமான் தெரிவித்துள்ளார். ஆடு மாடுகள் மேய்ப்பது தொழில் முறைமைகள் அல்ல, தமிழர்களது வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பண்பாடு எனவும் சுட்டிக்காட்டினார். மாட்டுப் பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரை தாங்கள் மாடுகள் கூறிய கொம்புகள் இருப்பதை மறந்து மாட்டுகள் வண்டி இழுத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தமிழர்களை சாடியுள்ளார். மாடுகளுக்கு போராட தெரியவில்லை எனவும், மேய்ச்சல் நிலம் என்பது தங்களது உரிமை எனவும், சாதி மதம் கொடிய நோய் எனவும், அது தம்மை பிரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் மொழியுணர்வே தமிழர்களை இணைக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்டேலுடன் நடைபெற்ற 12 நாள் போரை தொடர்ந்து ஏற்பட்ட இருதரப்பினரது முரண்பாட்டில் 1 மாதத்திற்கு பிறகு ஈரானின் உச்ச பாதுகாப்பு சபை புதிய பாதுகாப்பு பேரவை ஒன்றை உருவாக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பு பேரவை உருவாக்க உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினால் அனுமதிக்கப்பட்டதாக அதன்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பேரவையின் தலைவராக ஈரான் ஜனாதிபதி செயற்படவுள்ளதாக கூறப்படுகின்றது. அதில் முக்கிய ராணுவ தலைவர்கள், அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு பொறுப்பாளர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். குறித்த அமைப்பானது பாதுகாப்பு உத்திகளை மறுபரிசீலனை செய்தல் மற்றும் ஈரானின் ஆயுதப்படைகளின் திறன்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றிற்காக பணிபுரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு ஈரானின் பாதுகாப்பு அமைப்பில் மேற்கொள்ளப்படும் பரந்த கட்டமைப்பு மாற்றங்களின் ஒரு பகுதியாகும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கின் கல்வி நிலைமை பின்தங்களுக்கு வெளியான முக்கிய காரணம், பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமை ரத்து குறித்து ஐநாவில் முறைப்பாடு, ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் எச்சரிக்கை. நாமலை சிறையில் அடைக்கும் முயற்சியில் ரணில் மற்றும் மைத்திரி, அரசியல் ரீதியாக வழக்குகளை எதிர்கொள்ளும் நாமல். இந்தியா இலங்கையில் திட்டமிட்டு அளிக்கப்படும் தமிழர்கள், சீமான் வெளிப்படை கருத்து. ஈரானின் பாதுகாப்பு கட்டமைப்பில் முக்கிய மாற்றம், அதிரடியாக எடுக்கப்பட்டுள்ள முடிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.